ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, உன் மீது எனக்கு இருக்கும் அன்பானது எல்லையே இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகிச் சென்றாலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்லவே மாட்டேன். நீ எனக்கு எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்பொழுது விட்டு கொடுக்க வேண்டும், எப்பொழுது பிடிவாதமாக இருக்க வேண்டும் என அறிந்து வாழ்வதும் ஒரு கலைதான். கவலைகளுக்கு பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்கின்ற போது அதுவும் பெரிய அளவில் கஷ்டத்தை நமக்கு கொடுப்பதில்லை. அதை நீ புரிந்து கொள். கடந்த காலகட்டத்தில் தவறாக எடுத்த பல முடிவுகளின் விளைவுகள் தான் நிகழ்காலத்தில் நிதானமாக முடிவுகளை எடுக்க நமக்கு நிர்பந்திக்கும். அதை நீ யோசித்து வைத்துக்கொள். மன அமைதி வேண்டுமானால் எவருடைய வார்த்தைக்கும் நீ மறுத்து பேச வேண்டாம். அமைதியாக இருந்தாலே போதும். சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு இப்போது விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. அதற்கான விடையை தேடி நீ எங்கும் போக வேண்டாம். அதுவே விடை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இதை நோக்கி உன்னை வேண்டி என்னிடம் வந்து நின்றாயும் அதனை உனக்கு அள்ளித்தர நான் வாழ்ந்திருக்கிறேன். மன நிறைவுடன் நான் அள்ளி அள்ளி கொடுப்பதை நீ பெற்றுக்கொள். நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் பலவற்றை நீ இழந்து விட்டாய். ஆனால் இன்று இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். தன்னை பற்றி பிற நல்விதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை நீ எப்பொழுதும் விரும்பக்கூடாது. உன்னுடைய இயல்பு மாறாமல் நீ இரு. படைத்தவருக்கு தெரியும் யார் சிறந்தவன் என்று. தனிமையில் அழுகை, காரணம் தெரியாத சோகம், நலமா என கேட்டால் கொட்டிவிட தயாராய் இருக்கும் கண்ணீர், அத்தனையில் இருந்தும் நான் உன்னை கண்டிப்பாக விடுவிப்பேன். நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். கதறி அழுதது எல்லாம் போதும். கதறி அளவு முடியாமலும் கண்ணீரை அடக்க முடியாமலும் எதையோ நினைத்து சந்தேகத்தில் பயந்து கொண்டே இருக்கின்றாய். வீதியில் நீ கடந்து சென்ற பாதையை நான் நிச்சயம் அறிவேன். உனக்கான கள்ள காலம் நெருங்கிவிட்டது தங்கமே. விரைவில் உன் நலம் நிச்சயமும் கிடைக்கும். இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நீ பயப்படாதே. அதை விட மிக பெரிதாகவே சிறந்ததாகவே பல மடங்கு நன்மையுடன் உனக்கு கிடைக்கும்படி நான் அருள் புரிகிறேன். நிச்சயம் கிடைக்கவும் செய்வேன். எதை பற்றியும் சிந்திக்காதே. நல்லது மட்டுமே நினை. உன் வாழ்வில் பல நல்ல நல்ல அற்புதங்கள், மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது 4 கரங்களையும் கொடுத்து அவனை மேலே எழச் செல்வேன். நான் அவனை முழுமையாக கண் இமை காப்பது போல காத்து கொண்டிருக்கிறேன். இந்த அப்பா நான் உனக்கு துணை இருக்கும் போது என்னை மீறி உன்னை எதுவுமே நெருங்காது. இறைவா, நடத்தியதும் நீ, நடத்த போவதும் நீ. இனி நடப்பவை அனைத்தும் நன்மையாக தருவதாக இருக்கட்டும் என்று நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா? அது நடக்கப் போகிறது. நான் உனக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தேன். அவற்றை எல்லாம் இழந்து விட்டாய். முதல் முறை கொடுத்த வாய்ப்பையும் நீ தெரியாமல் தவற விட்டு விட்டாய். இப்போது உன்னை தேடி 2வது வாய்ப்பு வரும். அதை நீ தவற விட்டு விடாதே. அதை பயன்படுத்தி கொண்டு தக்க சமயத்தில் நீ முன்னேற என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். தவறவிட்டு பிறகு நீ வருத்தப்படாதே. இந்த முருகன் உனக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். பிடித்துக்கொள். நல்லது நடக்கும். நீ வாழ்வில் முன்னேறுவாய். நீ வாழ்வில் எவ்வளவு கீழே சென்று விட்டாலும் உன்னை வெகு விரைவில் மேலே உயர்த்தி கொண்டு வரப்போகின்றேன். அதற்கு காரணம் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் பக்தியும் தான். இந்த சூழ்நிலையும் என்னுடைய அப்பா எனக்காக வருவார், என்னுடைய அண்ணன் எனக்காக வருவார், என்னுடைய குரு, நான் முழுமையாக நம்பியிருக்கும் என்னுடைய குரு எனக்காக வருவார் என்று நீ காத்திருக்கின்றாய் அல்லவா? உன்னை கைப்பிடித்து மேலே நான் உயர்த்தப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றப் போகின்றேன். உன் நம்பிக்கையை காப்பாற்றப் போகின்றேன். மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே. நீ நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையை நான் பிரகாசமாக மாற்றும் ஒரு வாய்ப்பு உனக்காக 2வது முறை வருகின்றது. ஒரு முறை நீ தவற விட்டு விட்டாய். மீண்டும் இதை விட்டு விடாதே. அதற்காக நீ கண்ணீர் வடித்ததும் நான் இன்னும் மறக்கவில்லை. முதல் வாய்ப்பு உன் கை நழுவி விட்டது என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறது. 2வது வாய்ப்பை நான் உனக்கு தருகிறேன். இதை நீ சர்வ சாதாரணமாக நினைத்து தவற விட்டு விடாதே. இறுக்கமாக பிடித்துக்கொள். இந்த முறை நீ நிச்சயம் தவறவிட மாட்டாய் என்ற நம்பிக்கையில் இதை நான் உனக்கு தருகிறேன். உன் வெளிச்சத்தின் பேரொளியாய் நான் உன் இதயத்தினுள்ளே வந்து அமர்ந்து விட்ட பிறகு எந்த இருளை கண்டு நீ ஏன் பயப்பட வேண்டும்?
உனக்கு பயம் இருக்க கிடையவே கிடையாது. உனக்கு கிடைக்கப் போகும் பிரகாசத்தில், நான் ஏற்றிய தீபத்தின் பிரகாசத்தில் நீ மற்றவருக்கும் ஒளி தந்து நல்ல வழிகாட்டியாக நீ வாழப்போகின்றாய். நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது. எப்படி சரியாக போகிறது என்று நீ மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகப் போகின்றது. கவலைப்படாதே, இந்த நிலை கூடிய விரைவில் மாறப்போகிறது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை இல்லை. இப்படிதான் நாம் வாழ்ந்தாக வேண்டும் என்று நீ ஒரு கோடு போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதற்கு பெயர்தான் சிறந்த வாழ்க்கை. வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயனில்லாதவற்றை பேசி உன்னுடைய பொழுதை நீ வீணாக்காதே. பயனுள்ளதை பேசு, அல்லது மௌனமாக இருக்க பழகிக்கொள். அதுதான் உனக்கு நல்லது. வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றமோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ பார்க்க கூடாது. முதலில் உன்னை நீயே பார்த்துக்கொள். நாம் செய்வது சரியா தவறா என்று இருமுறைக்கு பல முறை யோசித்து செய். என் வார்த்தைகளை நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில் இத்தனை நாட்களாக நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இனியும் சொல்லுவேன், நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில். ஒரு முறை கொடுத்த வாய்ப்பை உனக்கு மறுமுறை தருகிறேன். யாருக்கும் இல்லாத வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது இரண்டாம் முறையாக. அதை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை. கொடுப்பது என்னுடைய பொறுப்பென்றால் அதை தக்க வைத்துக் கொள்வது உன்னுடைய கடமை. நான் சொல்வது புரிகிறதா? கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உன்னோடு எங்குமே நான் இருப்பேன். உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கும், நல்லது மட்டுமே செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை. நீ நல்லது செய்வாய் என்றால் நான் உன்னை தேடி நானே வருகிறேன். நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் எப்போதும் உனக்குள்ளேயும் உன்னிடமும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மனதில் தேவையற்ற எண்ணங்களுக்கு எப்பொழுதும் நீ இடம் கொடுக்காதே. உன் எண்ணங்களை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ செய். உன் செயல்களுக்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றாய். அதற்கு நான் ஒரு வழி சொல்லவா? நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன். அதற்கு உடனடி தீர்வு என்றால் மறதிதான். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நடந்து முடிந்து விட்டது. அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை நாம் மறந்து விட வேண்டும். எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை நாம் தேட வேண்டும். அந்த புதிய ஒன்று நம்முடைய ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது அவசியம். அதை நீ மறந்துவிடக்கூடாது. நடந்து முடிந்ததை நினைத்து நீ வருத்தப்படவும் கூடாது. நம்மை விட்டு போய்விட்டதே என்று கவலைப்படவும் கூடாது. நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால் தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமலே போகின்றது. எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கின்றது. ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்து கொள்கின்றது. கோபம், பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தானாகவே தூண்டிவிடும். இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நேற்றைய சூழலை இன்றைக்கு நீ மறந்துவிடு. யதார்த்தத்தில் மட்டுமே வாழ பழகு. அந்த நேரத்தில் மனக்கட்டுப்பாட்டை பிரயோகிக்க நீ கற்க வேண்டும். விஷய பாதிப்புகளை நினைத்து கொண்டிருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அமைதியாக இரு. அது நமக்கானது அல்ல. நம்மை பற்றி அவர்கள் பேசவில்லை, நம்மை விட்டு அது போகவில்லை என்ற எண்ணத்தில் நீ வந்துவிடு. பழிவாங்குதல் போன்றவற்றை செய்வதை நீ தவிர்க்க வேண்டும். விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும். இப்படி பல விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் வரும். வர வேண்டியது என்று காத்திருந்தது எல்லாம் உனக்கு கைக்கு வந்து கிடைக்கும். நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம். நாமும் பாதிக்கப்பட மாட்டோம். இல்லாவிட்டால் விஷய பாதிப்புகள் நம் மனதை கொந்தளிக்க செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும். மூன்றாவதாக மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும். நடந்து முடிந்ததையே நாம் நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதி நம்மிடம் எப்போதுமே இருக்காது. நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது. அது ஒரு எட்டா கனியாகவே எப்போதும் இருக்கும். மனதில் நமக்கு தெளிவும் பிறக்காது.
எனவே நமது மனதை அந்த விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம் மனதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை நாம் மறந்தே விட வேண்டும். என்றாவது ஒரு நாள் போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம். அதை இப்போது நினைத்து பாருங்களேன். அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் அல்லவா? வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டே வருகின்றோம். அதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா? அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். இதற்கு நம் மனதை மாற்றுவதே ஒரு சிறந்த வழி, மகத்தான வழி. நான் சொன்ன வழி உனக்கு நன்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதை நிச்சயம் கேட்டு அதன்படி நடப்பாய் என்று நம்புகிறேன். அதன்படி நடந்தால் நிச்சயம் உன் வாழ்வில் பல நிம்மதிகள் உன்னை வந்து சேரும். சந்தோஷங்களும் தானாகவே வரும். நிம்மதிக்கான வழியை நான் காமித்து விட்டேன். அந்த வழியில் போவதும் போவாமல் இருப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது, உன்னுடைய மனதில் தான் இருக்கிறது. எப்படி போக வேண்டுமோ போய்க்கொள். நான் சொல்வதை உன்னிடம் சொல்லிவிட்டேன். பிறகு உன் இஷ்டம்தான். இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை உனக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றேன். சந்தோஷம் நிரம்பி வழியும். என்னை தொட்டு அதை நீ பெற்றுக்கொள். உன் மனநிலையை நான் அறிவேன். நீ ஏன் இப்படி உன்னை குழப்பி உன் மனதை இறுக்கிக் கொண்டிருக்கின்றாய்? உன் மனநிலையை ஏன் மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்றாய்? மற்றவரிடம் கேட்பதால் உன் குழப்பம் தீரப்போகிறதா? கிடையாதே. உன் கண்களிலிருந்து உன்னை முதலில் நீ பார். மற்றவர்களிடம் கேட்டால் அவர்கள் கண்ணோட்டத்தில் தான் அதற்கான பதிலை சொல்வார்கள். அது உனக்கு சரியாக இல்லாமல் கூட போகலாம். உனக்கான எல்லாம் உன்னிடத்தில் கேட்டு உன் மனதை நீ முதலில் புரிந்து கொள். அவைகள் எதுவுமே உன்னை எதிர்மறையில் திருப்பாது. ஏனென்றால் உனக்கு நல்லது நடக்கும் ஒரே குணம் அந்த மனம்தான். ஏங்கி நிற்கின்ற உன் மனதை பார்த்தால் என் மனம் துடிக்கின்றது. உனக்கானவையை நீ சுயமாக சிந்தித்துப்பார். அதை பழக்கமாக்கிக்கொள். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே, பயப்படாதே, குழப்பமும் அடையாதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் தான் எப்போதோ ஏற்றி வைத்திருக்கின்றனே. பிறகு ஏன் இந்த உன் மனக்குழப்பம்? நீ அறிய வேண்டியது என்னவென்றால், உனது செயலில் மனம் அலைந்து திரியாமல் உன்னை சார்ந்தவர்களுக்கும் உனது அருகில் உள்ளவர்களுக்கும் நன்மையளிக்கும் விதமாக எனது மொழிகளை ஏற்று ஒரே நிலைப்பாட்டுடன் செயல்படு. அது அனைவருக்கும் பயனளிப்பதாக இருக்கும். இந்த பிறவியில் மட்டுமல்ல, ஒவ்வொரு பிறவியிலும் என்னில் சார்ந்தடைந்த உங்களை வழிநடத்த என்னுடைய அனுபூதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை இருந்து கொண்டே இருப்பேன். எப்போது வேண்டுமானாலும் நீ என்னை கூப்பிடலாம். நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். நீ எதை விதைக்கின்றாயோ அதுவே முளைக்கும். எதை நீ மற்றவர்களுக்கு செய்கின்றாயோ அதுவே திரும்ப வரும். அதனால் உன்னுடைய வம்சாவளி எல்லாம் செழித்து வளர நீ இப்போதிலிருந்தே நன்மையை செய்ய பழகிக்கொள். உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் இப்பொழுதே குறைத்துக்கொள். உனக்கு நிச்சயம் அது துணையாக இருக்கும். நீ செய்யும் நன்மையே உன்னை காக்கும். அதனால் எது செய்தாலும் நன்மையாக இருக்கும்படி மட்டும் செய். எப்பொழுதோ நடந்ததை பற்றி நினைத்து கொண்டே இருக்காதே. நடந்ததை நினைத்து நீ வருந்தியது எல்லாம் போதும். இனி நடக்கப் போகும் இன்பத்தை நினைத்து இப்பொழுதே சந்தோஷமாக இருக்க உன்னை பழகிக்கொள். ஏனென்றால் வரும் காலத்தில் நிறைய சந்தோஷங்கள் உனக்காக நான் அளிக்கப் போகின்றேன். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இருக்க வேண்டாமா? வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாக மாறப்போகின்றது. அதை நீ சந்தோஷமாகவே அனுபவிக்கப் போகின்றாய். எப்போதும் துன்பத்தையே நினைத்து கொண்டு இருப்பதால் இன்பங்களை நீ அனுபவிக்க மறந்து விட்டாய். சந்தோஷம் என்பது எப்படி இருக்கும் என்பதையே நீ மறந்து விட்டாய். இனி அந்த சந்தோஷ வாழ்க்கையில் நான் உள் நுழைய வைக்கப் போகின்றேன். அதற்குள்ளே சென்று பார். எவ்வளவு மன அமைதி இருக்கும் என்று, எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்று உனக்கு தெரியும். அங்கு நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ தருவது என்னுடைய நன்மைக்கு தான் அப்பா என்று நீ எப்போது என்னிடம் வந்து சேர்ந்தாயோ அப்போதே உனக்கான வசந்த காலத்தை நான் ஆரம்பித்து விட்டேன். அதில் நுழைய போகும் நேரமும் வந்துவிட்டது தங்கமே. இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது. நீ கேட்டபடியே உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகின்றேன். இந்த நொடி முதல் நீ தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்பத்தை நீ அனுபவிக்க இப்போதே உன்னை தயாராக வைத்துக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். சந்தோஷம் நிரம்பி வழிய போகின்றது.
என்னை தொட்டு என் ஆசையை பெற்று அந்த சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு தங்கமே. நாமே தடுத்தாலும் நம்மை அது தடுத்து ஆளும். நாமே விலகி நின்றாலும் நம்மை அது விளக்காமல் நம்மை சுற்றி காத்து கொண்டிருக்கும். நாமே ஒதுங்கி போய் நின்றாலும் நம்மை ஒதுக்காமல் அது பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். நாமே பரிகசித்தாலும் நம்மை மதித்து கூடாது இருக்கும். நாமே அவமதித்தாலும் நம் மீது அன்பை மட்டுமே பொழியும். நாமே வெறுத்து போனாலும் நம் மீது உரிமையை அது நிலைநாட்டிக் கொண்டே இருக்கும். நாமே மறந்தாலும் நம்மை கரை சேர்க்கும் பொறுப்பை அதுவே எடுத்துக்கொள்ளும். நாமே அவன் நம்பிக்கை கொண்டாலும் நம் மீது அது அவநம்பிக்கை கொள்ளாது. நாமே வீணடித்தாலும் நம்மை விடாமல் நல்ல பலனை தரும். நாம தப்பித்தாலும் நம்மை தொடர்ந்து அது வந்து கொண்டே இருக்கும். உலகமே நம்மை தள்ளினாலும் உள்ளிருந்து அது நம்மை தாக்கும். விதியை சதி செய்தாலும் மதி கொடுத்து அது நம்மை வாழ வைக்கும். குரு அருளே குருடான நம்மை குறைவில்லாமல் நம்மை வாழ வைக்கும். குரு அருளுக்கு நீ ஒன்றும் ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம். அது தானாய் உன்னை தேடி வரும். அது சத்தியமாய் உன்னை உடம் வந்து இருக்கும். நிச்சயம் அது உன்னை காக்கும். நாம் விரும்பும் கடவுள் நாம் விரும்பும் மானசீகமான குரு மீது நலவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தால் அவருடைய அருள் ஆசி எப்போதுமே நம்மை எதிலிருந்தும் நிச்சயம் காப்பாற்றும். நம்மை எதிலுமே ஜெயிக்க வைக்கும். ஒரே ஒன்று மட்டும்தான், அவன் மீது நம்பிக்கை வைத்திருப்பது மட்டுமே குரு அருளுக்கு செய்யும் நம் மரியாதை. அந்த மரியாதையிலிருந்து நாம் தப்பிவிடக்கூடாது. அதன் மகிமையை உணர்ந்து அதன் செயலை உணர்ந்து அவரிடமே நாம் அடைக்கலம் அடைந்து விட வேண்டும். அப்படி நாம் அடைக்கலம் அடைந்து விட்டாவிட்டால் நான் உன்னோடு இருப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய் என்ற கூக்குரலும் நமக்கு கேட்கும். நான் உன்னோடு இருப்பதால் புயல்கள் வந்தாலும் எத்தனை பெரிய ஆபத்துகள் வந்தாலும் உன்னை ஒன்றும் செய்யாது. அதை அவரே பார்த்துக் கொள்வார். இறைவன் அனைவரையும் நல்ல செயல்களால் செய்யதான் இங்கு அனுப்பியிருக்கின்றார். ஆனால் தீயதை செய்து தானும் துன்பப்பட்டு மற்றவர்களையும் துன்பப்படுத்த அல்ல. அதை நீங்கள் அனைவருமே உணர வேண்டும். எல்லாம் உங்கள் எண்ணங்களில் தான் இருக்கின்றது. நீங்கள் நினைப்பதுவே நீயாகமாகிறீர்கள். அதனால் நீங்கள் நினைப்பது நல்லதாக இருந்தால் உங்களுக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும். நான் உங்களை ஒருபோதும் ஒரு சூழ்நிலைக்கும் தனியாக அனுப்ப மாட்டேன். நான் உன் பின்னால் நடப்பதற்கும் உன் முன்னால் சென்று கொண்டிருப்பதற்காகவே நான் உன் துணையாக உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இப்போது எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். குருவின் அருள் உனக்கு எப்போதும் கவசமாய் காத்து கொண்டே இருக்கும். என்னை அருகாமையில் வைத்து பார்த்தாலும் சரி, தூரத்தில் இருந்து பார்த்தாலும் சரி, என்னுடைய அருள் உனக்கு நிச்சயம் பரிபூரணமாக முழுவதுமாகவே கிடைக்கும். நீ அதிலிருந்து எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்தும் எளிதாகவே கடந்து வந்து விடலாம். உனக்கு நிச்சயம் மகிழ்ச்சி கிடைக்கும். நினைப்பதை என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள். என்னிடம் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள். மகிழ்ச்சி தானாகவே உருவாகும். முதலில் நல்ல மனிதராக வாழ பழகு. ஊக்கத்துடன் உழைத்துக்கொள். பொன் பொருள் புகழ் செல்வம் எல்லாம் உங்களை தேடி தானாக வந்து சேரும். இறைவனானவன் யாரையும் வீணாக படைக்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் வைத்து படைத்திருக்கின்றார். உணர்ந்தவர் வாழ்வில் பிரகாசமாக இருக்கிறார். உணராதவரோ வாழ்க்கையை வீணடித்து விடுகின்றனர். நீங்கள் வெற்றியாளராக விரும்பினால் யாரும் உங்களை நம்பாத தருணத்தில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். வாழ்க்கை முழுவதும் நிம்மதியை தேடி அலைவதிலேயே நிம்மதியை இழக்கின்றான் மனிதன். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உடல் நோய் வந்தால் மருந்தால் குணப்படுத்தி விடலாம். மனநோய் வர அனுமதிக்கவே கூடாது. அது மிகவுமே கொடூரமானது. கவலை, துன்பம், வெறுப்பால் மனம் வாடா வழிவிட்டால் வாழ்க்கையை வீணாகிவிடும். சோகங்களுக்கு சோக சூழல்களுக்கு தரப்படும் பெரும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவமும் மகிழ்ச்சியான சூழலுக்கும் தரப்படுவது இல்லை. இரண்டுமே நிலை இல்லாதது என்பதை மட்டும் நினைவில் நிறுத்திக்கொள். தேவைக்காக பொய்யாக பழகும் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம். மெய்யான உண்மையான மனிதர்களும் இதற்காகத்தான் இருக்க செய்கிறார்கள். நாம் தான் அவர்களை அறிந்து கொண்டு விலக்கி வைக்க வேண்டும். சில துன்பங்களை வெளியே சொல்லாதே. ஒரு கட்டத்தில் நீங்கள் அதிலிருந்து மீண்டு விடுவீர்கள். ஆனால் அவர்கள் நினைவு படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அமைதி பொறுமையுடன் எல்லாவற்றையுமே கடக்க வேண்டும். அவர்கள் உன்னை விட்டு விலகாத வரை நீ அவர்களை விட்டு விலகிவிடு. அதுதான் உனக்கும் நல்லது, உன்னுடைய வேண்டுதலுக்கும் நல்லது, உன்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லது. நீ எனக்கு வைத்த ஒருபோதும் யாரிடமும் உன்னை பற்றி நீ விளக்கம் கேட்காதே.
ஏனென்றால் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை. உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் கிடையாது. அன்பு மகனே, நீ என்று என்னை தேடி என் அருகில் வந்தாயோ அன்றே நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய். உன்னுடைய பல வேண்டுதல்களில் ஒரு வேண்டுதலை இன்னும் சற்று நாட்களில் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன். அந்த முதல் வேண்டுதல் பலிக்கப் போகின்றது. நிச்சயம் நடக்கும். அவசரப்படாமல் பொறுமையாக இரு. நஷ்டம் ஏற்படாத வண்ணம் நான் அதை பார்த்து சரி செய்து உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன். உனக்கு பிடித்த வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே வரப்போகிறது. உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிய போகிறது. உனக்கு பிடித்த வாழ்க்கை நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கும். நீ படும் கஷ்டங்களுக்கு முடிவு வந்துவிட்டது. விடியல் உனக்கு புது மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் என்கின்ற நம்பிக்கையில் ஒரு நாள் எந்த நாள் என்று ஆச்சரியப்பட்டு காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை, விரைவில் வரப்போகின்றது. அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன். அந்த பரிசோடு ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு. நாளைய தினம் உனக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. உன் மகிழ்ச்சியான முகத்தை காண நான் ஆசைப்படுகிறேன். என் மீது அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய். உனக்கு தேவையான சக்தி முழுவதையுமே தந்து உனக்கான அந்த நல்ல நாளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். வரும் வரும் நிச்சயம் வரும். வரும் வெள்ளிக்கிழமைக்குள் எனக்காக ஒரே ஒரு நாள் ஒரு விரதம் மட்டும் இரு. சரியாக கடைபிடி. அதில் தவறு ஏதும் நேரக்கூடாது. விரதம் என்றால் உன்னை உண்ணாமல் இருக்கச் சொல்லவில்லை. எனக்காக அதிகாலையிலேயே எழுந்திருத்து எனக்காக ஒரு தீபம் ஏற்றி என்னை முழு மனதாக அந்த நாள் முழுவதும் என்னை மறக்காமல் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. தவறு ஏதும் நேரக்கூடாது என்று மனதில் கவலையும் பயமும் கொண்டுள்ள என் குழந்தையை உன்னை நான் அறிவேன். உன்னால் முடிந்த அளவிற்கு நீ முயற்சி செய். அதில் குறைகள் இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதையே நினைத்து பயந்து கொண்டில்லாமல் என் நாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தால் போதும். நிச்சயம் உன் விரதம் வெற்றியிலேயே முடியும். நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று நினைத்தாய் அல்லவா? அது மிகவுமே தவறு. உன் வாழ்வில் நான் ஒவ்வொரு நல்ல மாற்றமாக செய்து கொண்டு வருகிறேன். இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என நன்றாக புரிந்து கொண்டாய் அல்லவா? என்னை வழிபடத் தொடங்கி என்னோடு உன் மனதால் இணைந்து விட்டாய். இன்று நீ எதை நினைத்து எனக்கு முன்னால் தீபம் ஏற்றுகிறாயோ இன்னும் ஒரு மாதத்திற்குள் அது நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கை வெல்லும். கவலைப்படாதே. ஏன் வாழ்கின்றோ இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்ற எதிர்மறை எண்ணங்களோடு ஒவ்வொரு செயலையுமே நீ முடிவெடுக்காதே. இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பல நிறையவே நல்ல நல்ல பக்கங்கள் வைத்திருக்கின்றன. அதில் நீ எந்த பக்கத்தில் இருக்கிறாய், பின்னால் என்ன வரப்போகிறது, எவ்வளவு சந்தோஷங்கள் காத்திருக்கிறது என்று அந்த பக்கத்தை பார்த்தால் தானே தெரியும். அதை நீ இன்னும் பார்க்கவே இல்லையே. கொஞ்சம் பொறுமையாக இரு. பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் நிறையவே இருக்கின்றன. உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன். நீ என்னுடைய அன்பு குழந்தை. நாளை காலை எழுந்திருத்து எனக்காக ஒரு தீபம் ஏற்றிப்பார். அந்த விரதத்தின் முழு பலனையும் அடைவாய். ஒரு மாதத்தில் நீ நினைத்தது அனைத்துமே நடக்கும். சந்தோஷமாகவே நடக்கும். என் மீது கொண்ட நம்பிக்கையே உனக்கு பல வெற்றியை கொண்டு வந்து சேரும். உன் படும் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டத்தான் நான் வந்திருக்கின்றேன். நீ என்று எனக்காக விரதம் இருக்கிறாயோ அன்றே உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிடும். கவலைப்படாதே. உனக்காகவே உன் அப்பா நான் காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு பல நல்லதுகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு நல்லதும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நடக்கும்படி நான் மாற்றி அமைக்கிறேன். நல்லது நடக்கும். உனக்கு மிகப்பெரிய வெற்றி உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்குது தெரியுமா? நீயே ஆச்சரியப்பட்டு போகும் அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி செய்தி உன்னை வந்து சேரப்போத. சந்தோஷமாவே நீ இருக்க போற. நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த நல்ல செய்தியே உனக்கு வந்து சேரும். கவலைப்படாத என் தங்கமி. ஏன் அப்படின்னு கேட்குறியா? என்னுடைய அப்பா எல்லாமே என் கூட இருக்காரு. என்னுடைய சோதனைகளை எல்லாத்தையுமே அவரே பார்த்துப்பாருன்ற நம்பிக்கையோடு எவ்வளோ துன்பம் வந்தாலும் அது தாங்கிக்கிட்டு இருக்க இல்லையா? அந்த துன்பத்தை எல்லாம் போக்குவதற்காகத்தான் உன்னுடைய அப்பா உங்ககிட்ட பேசுவதற்காக வந்திருக்காங்க. என்னை நம்பியவர்களுக்கு சோதனை அதிகமாக தான் வரும். ஆனால் அந்த சோதனையெல்லாம் தாங்கும் சக்தியை நான் கொடுப்பேன். அந்த சோதனையே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்த சோதனையும் நானே அதை கழிச்சிடுவேன். ஆனால் அவங்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது. என்னட்ட சரணடைஞ்சிட்டாங்கன்னா வேறு எவரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் இருக்காது. என்னுடைய நாமம் முழுவதுமே உனக்குள்ள நிறைஞ்சிருக்கும் போது
நீ ஏன் பயப்பட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு யாரும் இல்லைன்னு ஏன் கலங்கிக்கிட்டு இருக்க? எதற்கு அவசரப்படுற? நீ என்னுடைய குழந்தை தானே. நீ நினச்சது உடனே நடக்கணும்னு நினைக்கிறதே பெரும் தப்பு. அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தோடு தான் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுக்கிட்டே இருக்க. நீ கேட்ட உடனே கொடுப்பதற்கு எனக்கு தெரியாதா? ஆனால் உனக்கு கொடுக்காம தள்ளிக்கிட்டே போகிறதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்குன்னு நீ நம்பணும் இல்லையா? ஏதோ ஒரு நன்மை இருக்குது. அதனால தான் நான் கேட்டதை என்னுடைய அப்பா எனக்கு கொடுக்கல. ஏதோ ஒரு விஷயம் அதில் மறைஞ்சிருக்கு. அது எனக்கு நன்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் உனக்கு நல்லது. எனக்கு கொடுக்கவே இல்லையே. நான் எத்தனை முறை கேட்டுக்கிட்டே இருக்கேன். பல வருஷமாக கேட்டும் எனக்கு என்னுடைய அப்பா கொடுக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரே, அதை கண்ணில் கூட காமிக்க மாட்டேங்கிறாரே என்ற அவன் நம்பிக்கை தான் உன் மனசில் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்வதை புரிஞ்சுக்கோ. உனக்கு நிச்சயம் புரியும். அப்படி புரியும்போது நான் உனக்கு நல்லது தான் செஞ்சுருக்கேன்னு உனக்கே தெரிய வரும். உனக்கு எந்த நேரத்தில் என்ன தரணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவசரப்படாத, பொறுமையாக இரு, நம்பிக்கையை விட்டு விடாத. உனக்கு எது நன்மையோ அதை நிச்சயம் கொடுப்பேன். அப்படி நீ கேட்டும் கொடுக்கலனா அதில் ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு நினச்சிக்கோ. எதற்கும் அவசரப்பட்டு எல்லா காரியத்தையுமே நீ வீணடிச்சிடாத. எத்தனையோ இடையூறுகளை எல்லாம் தாண்டி வந்துட்ட. இப்படி தாண்டி வந்து தான் நீ என்னை இப்போது வணங்கிக்கிட்டு இருக்க. உன்னுடைய வாழ்க்கையில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை பிரார்த்திப்பதில் தான் நீ மகிழ்ந்து போயிருக்க. என்னை வணங்கும் போது தான் உன்னுடைய மனசில் நேர்மறை அதிகமாகவே வந்திருக்கு. அப்படி நேர்மறை அதிகமாக வந்துருச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானாக வந்துடும் இல்லையா? நீ என்னை வணங்கும் போது எத்தனையோ மகிழ்ச்சியான விஷயத்தை எல்லாம் நீ பார்த்துருப்ப, அனுபவிச்சிருப்ப. நானே அதை உனக்கு தந்தும் இருப்பேன். அப்படி தானே? கவலைப்படாத. யாருடைய மனசை சரி செய்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலையோ அதை அப்படியே நான் உனக்கு தருவேன். அவங்களுடைய மனசை சரி செஞ்சு உன்னிட்ட பேச வைப்பேன். உன்னை தேடி நான் வர வைப்பேன். உன்னை விட்டு போன உறவு உன்னை தேடி நிச்சயம் வரும். நீ அவசரப்பட்டு அவங்கள்ட்ட பேசுகிற, இவங்களை நான் சமாதானத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு அழைச்சிட்டுலாம் போயிடாத. அவங்க மனசை நான் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிச்சயம் அது சரியாகும். ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வருமாற நீ காத்திருந்து தான் ஆகணும். அப்படி அந்த நேரத்துக்காக என்னால் காத்திருக்க முடியாது, உங்கள் பேச்சை நான் கேட்க மாட்டேன், மீறி தான் நான் போவேன்னு சொன்னால் அதுக்கு நானும் பொறுப்பாக முடியாது என் தங்கமே. நான் சொல்வதை புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் நீ பொறுமையாரு, அவசரப்படாத. உன் வாழ்க்கையில் எது நல்லதுன்னு நினைக்கிறியோ அதை நானே உனக்கு கொடுக்குறேன். யார் வந்தால் உன்னுடைய மனசு நிம்மதி அடையுமோ அவங்கள உங்ககிட்ட வந்து நான் சேர்க்குறேன். உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மலர்ச்சியை நான் கொண்டு வரேன். நீ அமைதியாக இரு. உனக்கான அனைத்தையுமே நான் தரேன். உன் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மாற்றி காமிக்கிறேன். எங்கும் போகாது உன்னுடைய வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் உன் கையில் தான் நான் ஒப்படைச்சிட்டேன்ல. நீ பத்திரமா பார்த்துக்கிட்டு தானே இருக்க. அதை நானும் பத்திரமா பாதுகாத்து என்னுடைய வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு நீ சொன்ன பிறகு உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்க மாட்டேனா? உனக்கு நல்லது நடக்கத்தான் போகுது. நம்முடைய வாழ்க்கை மாறாதா என்ன நினச்சி வருத்தப்பட்டு கொண்டிருந்த இல்லையா? நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களுமே எல்லாமே எனக்கு தெரியும். நீ எவ்வளவு வேதனைகளை பட்ட, எவ்வளவு கவலைப்பட்ட, எவ்வளோ கஷ்டங்களையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த, எல்லாம் தெரியும். பொறுமை காத்துக்கோ. அந்த பொறுமை தான் உன்னை நிச்சயம் நல்ல வழிக்கு அழைச்சிட்டு போகும். உன் வாழ்க்கையை மேலும் மேலும் சிறப்பாக்கிட்டே இருக்கும். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு நீ கொதிச்சு எழுந்தினா உன் வாழ்க்கை உன் கையில் இருக்காது. உனக்கான சரியான எண்ணத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ, எது வேண்டுமோ, எந்த நொடி வேண்டுமோ அதை நான் நிச்சயம் தருவேன். உனக்கு தரணும்னு நினச்சிட்டுனா என்னால் அது ஒரு நொடி கூட தந்துட முடியும். கவலைப்படாத, நிச்சயம் கிடைக்கும். நீ அவசரப்படுவதனால உன் வாழ்க்கையை இழந்துடக்கூடாது இல்லையா? அதனால தான் நான் இவ்வளோ பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பேச்சை மீறி நீ போவாத, யாருக்கிட்டையும் போய் நிற்காத. நான் இருக்கேன், எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். உன் மனசில் குழப்பம் வந்துச்சுன்னா என்னட்ட கேளு, காத்துரு, நிச்சயம் நல்லது நடக்கும். நான் உன்னை எப்போதும் என் கைக்குள்ளே வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் செய்வேன். உன்னை புரிஞ்சு கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை நிறைய பேர் தந்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை சுற்றி அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. உன்னுடைய மனசை புண்படுத்தும்படி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களெல்லாம் நீ பெருசுப்படுத்தாத. அதை நினச்சி நீ வருத்தமும் படாத.
அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, புரிஞ்சு கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல. நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உன்னை பற்றி உனக்கு முதல்ல நல்லா தெரியும். உன்னையும் என்னையும் மட்டும் நீ நம்ப. பிற யார் என்ன சொன்னா உனக்கு என்ன கவலை? எதையுமே நீ காதில் வாங்காதான்னு தான் நான் சொல்கிறேன். உன்னுடைய நல்ல மனம் எது எப்படி இருக்குது என்று எனக்கு மட்டும் தெரியும். நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவங்க ஒரு நாள் அதை நான் உணர்ந்து உன்கிட்ட வந்து அவங்களோட தவறுகளை எல்லாவற்றையுமே கூறி உன்கிட்ட நிச்சயம் மன்னிப்பு கேட்பாங்க. அது வரைக்கும் நீ பொறுமையாக இரு. நல்ல காரியங்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா. எதற்காகவும் அதை விட்டு விடாத. எதற்காகவும் நீ கலங்கவும் செய்யாத. நீ செய்யும் நல்ல காரியங்கள் தான் உனக்கு கை தூக்கி விட போகுது. உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனையாக அது இருக்க போகுது. தொடர்ந்து நல்ல காரியங்களை நீ செய்து கொண்டே வா. உனக்கு நல்லது நடக்கும்படி நான் எல்லாத்தையும் மாற்றி காமிக்கிறேன். நீ நினச்சது உடனே நடக்கணும் மட்டும் நினச்சிக்கிட்டு என்கிட்ட நீ வராத. புரியுதா? என்ன அப்பா என்கிட்ட இப்படி கோவப்படுறாருன்னு நீ என்ன நினச்சாலும் பரவாயில்ல. அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. உன்கிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன், பொறுமையாயிருன்னு. அந்த பொறுமை உன்கிட்ட இல்லைன்னா நான் என்ன தான் செய்ய முடியும்? எத்தனை முறை சொன்னாலும் நான் காதில் வாங்க மாட்டேன். நான் இஷ்டப்படி தான் இருப்பேன்னா வேறு ஒன்றும் என்னால் செய்ய முடியாது. நீ பார்த்துக்கோ. உன்னுடைய வாழ்க்கையை நீயே பார்த்துக்கோ. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். உன்னுடைய நம்பிக்கை எப்படி என்கிட்ட இருக்கோ அதன்படி தான் நானும் உனக்கு செய்வேன். பிறகு என்ன எங்கள் அப்பா பார்த்துக்கவே இல்லை, நான் சொன்னதை கேட்கவே இல்லை, எனக்கு வேண்டுதலை நிறைவேற்ற கொடுக்கலன்னு என்கிட்ட நீ புலம்பக்கூடாது. புரியுதா? நான் கொஞ்சம் கண்டிப்பாக தான் பேசுவேன். நான் என்னை நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சோதனை தருவேன். அந்த சோதனைகளையெல்லாம் அவங்க தாங்குற சக்தி அவங்களுக்கு இருக்கா, அந்த சோதனையிலையும் என் மேலே நம்பிக்கை அவங்க வச்சுருக்காங்களான்னு ஒரு பரீட்சை வச்சு பார்ப்பேன். அந்த பரீட்சையில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நிச்சயம் என்னுடைய லீலைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும். வேறு யார்கிட்டமும் கையேந்தப்படிய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு எல்லா தேவையுமே நான் நிறைவேற்றி தருவேன். நமக்கு இருக்கிற சொந்தம் நமக்கு எதற்கு? நமக்கு தான் எல்லாமே இருக்கே. நாம் கொடுத்தது எல்லாமே நமக்கு திரும்ப வரணும்னு நினைக்காத. யாருக்கு நம்ம எந்த ஒரு உதவி செஞ்சாலும் பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி உன்னுடைய கடமை, உன்னுடைய தேவை எல்லாவற்றையுமே எனக்கு தெரியும். நீ யாருக்கு செஞ்சாலும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம செஞ்சுட்டு வா. நானும் அப்படிதான். நான் உனக்கு செய்யறதுக்காக உங்ககிட்ட தச்சனையோ வேற எதுவுமே நான் கேட்க மாட்டேன். என் மேலே நம்பிக்கை மட்டும் வையின்னு தான் நான் சொல்கிறேன். நம்பிக்கையை என்கிட்ட நீ எடுத்துடு. அந்த நம்பிக்கையை எடுத்துட்டு நம்பிக்கையை மட்டும் வை. பொறுமையாக காத்துக்கிட்டேரு. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டியென்று இருந்தால் அது நிச்சயம் நடக்கும். அப்படி நல்லது நடக்க எந்த நேரத்தில் எப்போது எப்படி எங்கே தரணும்னு எனக்கு தெரியும். அது நிச்சயமாக உன் கையில் நான் சேர்ப்பேன். அது வரைக்கும் நீ பொறுமையாக மட்டும்தான் இருக்கும். மிகப்பெரிய வெற்றி உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. நீயே ஆச்சரியப்பட்டும் போவ. அப்படி வரும்போது இந்த நேரத்தில் போய் உன் மனசில் நம்பிக்கையை வச்சுக்கலாமா? நம்பிக்கையை எடுத்துட்டு உன் மனசு முழுக்கதுமே நம்பிக்கையை மட்டும் வை. என்னால் முடியும், அந்த வெற்றியை என்னால் பெற முடியும், எனக்கு துணையாக என் அப்பா இருக்காருன்னு நம்பி எல்லாவற்றையுமே செஞ்சு பாரு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ நினச்ச மாதிரியே உன் வாழ்க்கை பிரகாசமும் இருக்கும். யார்கிட்டமும் போய் நீ கையேந்து நிற்க வேணாம். யாருக்கிட்டேயும் போய் நீ கை கட்டி நிற்கவும் வேணாம். நீ தான் ராஜா, நீ தான் மந்திரி. உன் வாழ்க்கை நல்லாவே இருக்கும். சந்தோஷமாயிரு. உனக்காக தான் நான் இருக்கேன்.